பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே விஷவாயு தாக்கி மூவர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இந்த உயிரிழப்பு எப்படி ஏற்பட்டது? அங்கிருக்கும் கள நிலவரத்தை சொல்லுங்க. பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் சம்பு, அதாவது நீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்காக அந்த ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களே இறங்கி சரியாக 2 மணி அளவில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது அதில் ஒருவருக்கு விஷவாயு தாக்கி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை காப்பாற்றுவதற்காக மற்ற 2 பேர் உள்ளே இறங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் விஷவாயு தாக்கி இருக்கிறது. 3 பேருமே விஷவாயு தாக்கி அந்த தொட்டிக்குள்ளே இறந்து விட்டார்கள். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய வேசர்பாடியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல செம்பியம் காவல் நிலையத்திலும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அவங்க 3 பேரையும் உடலையும் மீட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இறந்து போன இந்த 3 பேரும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது முதல் கட்ட விசாரணையில். அதில் ஒருவர் பெயர் ராமகிருஷ்ணன், இன்னொருவர் பெயர் வினய், மற்றொரு பெயர் சதீஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் 3 பேரும் அதே ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்ட விசாரணையின் தொடர்ந்து செம்பியம் போலீசார் இந்த வழக்கை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மீட்கப்பட்ட 3 பேரின் சடலமும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கவனக்குறைவு காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதல் கட்ட விசாரணையும் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக காவல்துறையினர் இது தொடர்பான புகாரை பெற்றுக்கொண்டு யார் மீது கவனக்குறைவு இருக்கிறது, இந்த மரணத்திற்கு யார் காரணம் என்பது தொடர்பான வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணியன், இந்த விஷவாயு தாக்கியது பற்றி அந்த தனியார் உணவகம் சார்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த சம்பவம் நிகழ்ந்தவுடன் முதல் கட்டமாக அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய சாப்பிட வந்தவர்கள் அனைவருமே வந்து வெளியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள். காவல்துறை வந்தவுடன் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள். உடனடியாக கதவை மூடிவிட்டார்கள். உள்ளே நடப்பது வெளியே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மூடிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது, தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு அவர்கள் வந்து அந்த சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். மீட்டவுடன் அவர்களை பரிசோதனை செய்த போது அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் என்பது ஆம்புலன்ஸ் வந்தவர்கள் தெரிவித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் 3 பேரையும் உடலையும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து இதுவரை ஓட்டல் நிர்வாகத்தினர் தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் இதுவரை அளிக்கப்படவில்லை. காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு அது தொடர்பான விளக்கத்தை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேதவழி.